நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் தாமஸ் அவர்களின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வேதநாயகம் என்ற வாலிபன் வேதநாயகம் தாமஸ் என்று தன் பெயரை மாற்றி வெள்ளாளன் விலை என்ற ஆலயத்தில் உபதேசியாராக பணியாற்றி வந்தார். அவரது மனைவி ஹெலன், அவர்களுக்கு யோவன்னாள் என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவர்களுக்கு ஊழியத்தின் மேல் வந்த வாஞ்சையால் ஆண் குழந்தை பிறந்தால் ஊழியத்திற்கு அனுப்ப முடிவு எடுத்தனர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் என் கணவர் செய்து வந்த கனமான ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு உமக்கு ஊழியனாயிருக்க உமக்கென்று இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் வேண்டுதலை கேட்டு தேவ சித்தம் நிறைவேற்ற தேவன் ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். உகாண்டா நாட்டு ஊழியர் தனது ஊழியம் பற்றியும் மூவாங்கன் என்ற மன்னன் மூலம் தங்கள் நாட்டு மக்கள் படும் துன்பத்தையும் விளக்கிக் கொண்டுள்ளார். ஹானிஸ்டர் பேராயரும் சபை மக்களும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இரத்த சாட்சிகளாக மரிக்க நேர்ந்தது பற்றியும் சிறுவர்கள் 3 இரத்த சாட்சிகளாக மரித்தனர் என கேட்டபோது சாமுவேலின் உள்ளம் உடைந்தது. உகாண்டா நாட்டில் நடைபெற்று வந்த ஊழியத்துக்காகவும் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் காணிக்கை சேகரிக்கப்பட்ட பொழுது யாரோ ஒரு குழந்தை காணிக்கை பையில் காணிக்கை செலுத்தும் போது வெள்ளிக்காப்பும் கலண்டு விழுந்து விட்டது. தவறவிட்ட குழந்தையின் பெற்றோர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, நீங்கள் தானே சொன்னீர்கள் உகாண்டா நாட்டு மக்களுக்கு கொடுங்கள் என்று. என்னிடம் இருந்ததும் நான் அதிகமாய் நேசித்ததும் இந்த வெள்ளிக்காப்பு தான். இதை நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா, உங்கள் மகனை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக உள்ளது. இவன் பெரியவன் ஆகும்போது இந்தியாவிற்காக பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவரே, இவனை நீர் எடுத்து பயன்படுத்தும் மூலமாய் இந்தியாவில் அருள்பணி புத்துயிர் பெறவும் சமூக மாற்றங்கள் ஏற்பட போவதையும் என் கண்கள் காண்கின்றன. பேராயர் அசரியா அவர்கள் தன் கல்லூரி வாழ்க்கையிலே கிறிஸ்டியன் பிரதர்ஹுட் என்ற பிரேயர் செல்லை நடத்தி வந்தார். அங்கு ஜீவ தண்ணீர் என்ற கைப்பிரதியையும் அவர் வெளியிட்டார். தேவன் எனக்கு வெளிப்படுத்தியதை ஜீவ தண்ணீர் என்று கைப்பிரதியாக உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இது உங்களின் ஆத்ம தாகத்தை தணிக்கும். தொடர்ந்து வாசியுங்கள். அநேக ஜெப குறிப்புகளும் உண்டு, அதற்காக ஜெபியுங்கள். அசரியா, உங்களை YMCA காரியதரிசியாக நியமித்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவன் உங்களோடு இருந்து பல காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாய் செய்து முடிக்க உதவி செய்திருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் என்னை பலப்படுத்தி இந்த ஊழியத்திற்கு என்று சிறப்பாக பயன்படுத்தி வருகிறார். ஐயா, சரியாக சொன்னாய் அசரியா. தேவனின் வல்லமையான கரம் உன்மேல் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அதனால் எங்கள் அனைவரின் ஒருமித்த கருத்தின்படி உன்னை சவுத் ஜோனுக்கு காரியதரிசியாக நியமிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். தேவ சித்தம் அதுவானால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன். தான் சந்தித்த அந்த இயேசுவை எல்லா வாலிபர்களும் சந்திக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அசரியா. அதற்காக நற்செய்தி கூட்டங்கள், திருமறை ஆய்வு கூட்டங்கள் என தொடர்ந்து ஜெப கூட்டங்கள் நடத்தி ஜெபத்தோடு ஆத்துமாறுவடை பணியை செய்து வந்தார். இலங்கையின் யாழ்ப்பாண கடற்கரையில் அசரியாவும் அவரது நண்பர் எட்டியும் நடந்து வருகிறார்கள். அங்கு சில இளைஞர்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் தொண்டி என்னும் ஊரில் எங்கள் மூலமாக சுதேச மிஷனரிமார் நற்செய்தியை அறிவித்து
திருச்சபைகளை நாட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். எங்களுடைய பொருளுதவிகளால் அவர்களை தாங்கி வருகிறோம். அவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் கண்ணீர் சிந்தி ஜெபித்து வருகிறோம் ஐயா. இத்தகைய ஆத்ம வாஞ்சை எங்கள் தாய் சபைக்கும் வேண்டும். நான் எனது தாய் நாட்டிற்கு சென்று தமிழ் மக்களுக்கு தமிழ் சகோதரர்களே சுவிசேஷம் செய்ய ஏற்பாடு செய்கிறேன். உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. விடைபெறுகிறோம். யாழ்ப்பாண சகோதரர்களின் பேச்சை கேட்ட இருவரும் தங்கள் மனதிலும் அதே எண்ணங்கள் தான் இருக்கின்றன என்பதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். நண்பர்களே, யாழ்ப்பாணத்தில் தேவன் எனக்கு ஒன்றை வெளிப்படுத்தினார். அந்த ஊழியம் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அன்று இரவு நமது ஊரான திருநெல்வேலி பகுதியில் இருக்கும் பெரிய கோபுரங்கள் உள்ள ஆலயங்கள், திரளான சபை மக்கள், வெளிநாட்டு அர்ப்பணியாளர்களால் நிறுவப்பட்ட கல்விக்கூடங்கள் என் கண்முன் தோன்றி மறைந்தது. இன்னும் எத்தனை நாள் நாம் வெளிநாட்டு மிஷினரிகளையே நம்பியிருப்பது? நாம் நம் பங்கிற்கு மிஷினரிகளை அனுப்ப வேண்டாமா? அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்தாக வேண்டும். அருட்பணியாளர் சங்கம் ஒன்றை நாமே அமைத்து இந்தியாவில் கிறிஸ்துவை அறியாத மக்களிடம் நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும். நாம் அனைவரும் திருநெல்வேலி மிஷினரி சங்கம் என்ற ஒன்றை அமைப்போம். இதன் மூலம் நமது சகோதரர்களை கொண்டே கிறிஸ்துவை அறியாத சகோதரர்களுக்கு அவரை பற்றி அறிவிக்க முடியும். இத்தகைய மாற்றங்கள், மாற்றுருவாக்க சிந்தனைகள் இன்னும் வேகமாக இறையாட்சி வெளிப்பட உதவும். அருட்பணியின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரியின் நூலகத்தில் இன்று நாம் கூடி வந்ததின் நோக்கம், தேசிய மிஷனரி சங்கம் என்று ஒன்று சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டுமே இந்திய மக்களை சந்திக்க முடியும். ஆம், டோரனக்கலில் எங்கள் மிஷனரி பணித்தளம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எங்கள் மிஷனரிகள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அதனால் தெலுங்கு பேசும் மக்களிடம் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாமே மிஷனரிகளை அனுப்ப முடியும் என்ற எண்ணம்தான் IMS உருவாக காரணம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்ற வேத வாக்கியங்களின்படி அநேக மிஷனரிகளை அனுப்பி நம் சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்துள்ளோம். Our vision is India for Christ. To proclaim the gospel of Jesus Christ to Indians by Indians with Indian money and through Indian methods. Will you please all sign the documents? டோரனக்கல் பணித்தளத்தின் தேவைகள் விரிவடைந்து வருகின்றன. 23 பெரியவர்கள், 23 குழந்தைகள் ஒரே நாளில் திருமுழுக்கு பெற்றுள்ளனர். இன்னும் அநேகர் திருமுழுக்கு பெற காத்திருக்கின்றனர். உங்களில் மிஷனரி பணிக்காக தங்களை அர்ப்பணித்தவர் யார்? எழும்பி பிரகாசி என்று தேவன் உங்களை அழைக்கிறார். உள்ளத்தில் ஏவப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் முன்னே வரலாம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். என் காரியமாய் யார் போவார் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இறையன்பை அறியாத பணித்தளத்திற்கு இயேசுவின் அன்பை எடுத்துச் செல்ல புறப்பட்டு வாருங்கள். உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இறைவனின் சித்தம் எது என எனக்கு உணர்த்திவிட்டாய் தம்பி. இன்றே எனது YMCA காரியதரிசி பணியை விட்டு மிஷனரியாக செல்ல ஏற்பாடுகளை செய்கிறேன். Hello Mr. Azaria, how are you? I hear the news. Is it true? Yes, Bishop Whitehead, you are right. சகல வசதிகளும் புகழும் முன்னேறும் வாய்ப்புகள் நிறைந்துள்ள பணியை உதறி தள்ளிவிட்டு வசதிகளற்ற, முன்னேற வாய்ப்புகளற்ற தோரணக்கல் அருட்பணி ஊழியத்தை தெரிந்து கொண்டதை எண்ணி நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதர். உண்மையான ஒரு அர்ப்பணிப்பை காண்கிறேன். நீங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு உங்களுக்கு உதவி ஆயர் அருள்பொழிவை நான் கொடுத்துவிட எண்ணுகிறேன். நன்றி நண்பரே. தங்களிடம் வேதாகம பாடங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ளேன். 1910ஆம் ஆண்டு எடின்பரோவில் நடைபெற்ற அனைத்து உலக மாநாட்டில் ஒத்துழைப்பு, ஒருமைப்பாடு, ஒன்று கலந்து ஆலோசித்தல் என்ற 3 முத்தான கட்டளைகள் அனைவரின் உள்ளத்திலும் எழுப்பப்பட்டது. விண்ணரசில் பொன் ஆசனங்களில் வீற்றிருக்கும் உரிமையை பெற்றுக்கொள்ள இந்தியராகிய எங்களை அழைக்கிற மேலை நாட்டு அருத்தொண்டர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களான பின் எங்களை தங்கள் பங்களாக்களின் தாழ்வாரத்தில் போடப்பட்டிருக்கும் பிரம்பு நாட்காலில் கூட உட்கார அனுமதிப்பதில்லை.
மேலை நாட்டு அர்ப்பணியாளர்கள் தங்களுடன் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு காட்டும் மரியாதை இவ்வளவுதான். எனவே மேலை நாட்டு அர்ப்பணியாளர்களுக்கும் இந்திய கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. ஒரு பக்கம் தாங்கள் உயர்ந்தோர் என்று பெருமை, மறுபக்கம் நாங்கள் தாழ்வாக நடத்தப்படுவதால் ஏற்படும் கோபம். இதனால் இரு திறத்தாருக்கும் இடையே உள்ள சகோதரத்துவம் கெட்டு போகிறது. இறையரசின் வளர்ச்சிக்கு இடையூறும் ஏற்படுகின்றது. எங்கள் இந்திய மக்களுக்கு அநேக சமுதாய பணிகளை செய்து இருக்கிறீர்கள். மகிமையான பல ஆலயங்களை கட்டியிருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் கடன்பட்டவர்களே. களங்கமற்ற அன்பையும் கொடுங்கள், சகோதரத்துவத்தை தாருங்கள். அன்பும் சகோதரத்துவமும் அதிகமானால் அது இந்திய சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை மாற்று உருவாக்கத்தை விரும்பும் அசரியா தன் திருமணத்தை பற்றியும் சில குறிப்பிட்ட எண்ணங்களை கொண்டிருந்தார். தனக்கு மனைவியாக வர இருக்கும் பெண் உயர்ந்த கல்வி கற்றிருக்க வேண்டும் என்றும், நற்குணசாலியாகவும் தெய்வ பக்தியுடையவளாகவும் எளிமையான சுவாபம் உள்ள பெண்ணாகவும் தனக்கு மனைவியாக வேண்டும் என விரும்பினார். அப்பகுதியில் நிலவி வந்த ரொக்கம், நகை போன்ற வியாபார பேச்சை வெறுத்தார். அசரியாவின் விருப்பப்படியே பண்ணை விலையில் ஊழியம் செய்து வந்த சாமுவேல் உபதேசியார் என்பவரின் மூத்த மகள் அன்பு மரியம்மாள். இவர் சாராட்டக்கர் கல்லூரியில் அந்நாளில் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர் கல்வியை பெற்றிருந்தார். மிகுந்த கடவுள் பக்தியுடன் வேத வாசிப்பு, ஜெபம் போன்ற காரியங்களில் மிக சிறந்தவராக இருந்த அன்பு மரியம்மாளையே திருமணம் செய்ய முன்வந்தார். இவர்களின் திருமணம் 1898 ஆண்டு பேதுருவின் திருநாளான ஜூன் 29 மிக எளிமையாக நடைபெற்றது. நெருங்கிய உறவினர்களை மட்டுமே அழைத்து ஆடம்பர செலவுகள் எதுவுமின்றி திருநெல்வேலி CMS ஆலயத்தில் நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் இவர்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்கினர். இவர்களின் நல் வாழ்க்கைக்கு சாட்சியாக ஜார்ஜ், ஹென்றி, எட்வின், ஆம்ப்ரோஸ் என்ற 4 ஆண் குழந்தைகளையும் கிரேஸ், மெர்சி என்ற 2 பெண் குழந்தைகளையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். பேராயர் ஒயிட்கேட் அசரியாவிடம் மிகுந்த மரியாதை கொண்டவராக இருந்தார். ஏனென்றால் தான் வகித்து வந்த பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரின் அழைப்பை ஏற்று நற்செய்தி பணிக்காக டோரனக்கல் சென்று வந்ததால் ஒயிட்கேட் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்தார் அசரியா. 1912 ஆண்டில் டோரனக்கல் பேராயராக VS அசரியா தெரிவு செய்யப்பட உள்ளார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வரவேற்புகள் பல இருந்தாலும் பலத்த எதிர்ப்புகளும் இருக்கவே செய்தன. கொல்கத்தா பவுல் பேராலயத்தில் 1912 ஆண்டு டிசம்பர் 29 ஆங்கிலிக்கன் திருச்சபையில் முதல் இந்திய பேராயராக அசரியா அவர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டார். இவர் பேராயராக நியமிக்கப்பட்ட போது 6 தெலுங்கு ஆயர்கள், 172 சபை ஊழியர்கள், 8000 கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருந்தனர். தன் திருமண்டல வளர்ச்சிக்காக மாற்று உருவாக்க திட்டங்களை செயல்படுத்தினார் அசரியா. CMS சபைகளை பேராலயத்தில் சேர்த்துக் கொண்டார். புதிய பேராலயம் கட்ட தீர்மானித்தார். பேராயர் ஒயிட்கேட் அவர்களின் உதவியால் 130 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை வாங்கி அதை பிரித்து வேதநாயகபுரம் என பெயர் சூட்டி ஏழை மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வழிவகை செய்தார். ஏழை எளிய மக்களிடம் அன்போடு பழகி அவர்களுக்கு கல்வி அறிவையும் தொழிற்பயிற்சியையும் ஆரோக்கிய வாழ்வையும் முன்னேற்ற பாதையையும் வகுத்தளித்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். காணிக்கை சேகரிக்கும் முறையை தவிர்த்து காணிக்கை படைக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். நற்செய்தி பணியின் முக்கியத்துவத்தை அறிந்தவராய் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என இரு கைகளையும் தலையில் வைத்துக் கொண்டு கூற வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் இவர் மீது கொண்ட அன்பினால் இவரை தன்றிகாரு என அன்போடு அழைத்தனர். ఇప్పుడెల్లప్పుడు సదాకాలము తోడయుండునుగాక ఆమేన్. 14 ஜனவரி 1915 ஆண்டில் பேராயர் ஒயிட்கேட் அவர்களால் பேராலயம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த இடம் ஹைதராபாத் நிஜாம் அவர்களால் வழங்கப்பட்டது. பேராலயத்தை பேராயர் அசரியா அவர்களே வடிவமைத்தார். அதில் இந்திய கட்டடக்கலை மற்றும் முகமதிய சிற்ப வடிவத்தை இணைத்து மத நல்லிணக்கத்தை காட்டும் சின்னம் போல் எளிமையும் அழகும் உடையதாய் வடிவமைத்தார். இந்திய பொருளாதாரத்தால் மட்டுமே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான பணியை ஆரம்பித்தார். 1938 ஆண்டு இறுதியில்தான் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த ஆலயம் கடவுளுக்கு மகிமையாய் தோரணக்கல்லில் பேராயர் அசரியாவின் ஊழியத்திற்கு இன்றும் சாட்சியாய் நிற்கிறது. கிறிஸ்தவ ஒன்றிப்பின் அப்போஸ்தலர் என்றும் ஒருமைப்பாட்டு திட்டத்தின் சிற்பி என்றும் பேராயர் அவர்களை திருச்சபை தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலை நாட்டு கிறிஸ்தவ சபையில் நிலவி வந்த பல பிரிவுகள் இந்திய நாட்டிலும் நிலவியது. மேலை நாட்டு கிறிஸ்தவ அதிகாரிகளிடம் இந்திய பணியாளர்களுக்கு போதிய மதிப்பும் மரியாதையும் இல்லை.
எடின்பரோ மாநாட்டில் இக்குறைகளை எடுத்து கூறி இவற்றை நீக்க ஏற்பாடுகள் செய்தார். இந்தியாவில் இந்தியரே தங்கள் காரியங்களை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்நியர்களால் அல்லவென்றும் ஊழியங்கள் எதுவாயினும் இந்திய பொருளாதாரம், இந்திய மேற்பார்வை, இந்திய பணிவிடைக்காரர் இந்திய முறையில் தான் செயல்பட வேண்டும் என்றும் மாற்று உருவாக்கத்தை முழக்கமிட்டார். 1919 மே 1 தேதியில் தரங்கம்பாடி சீகன்பால் கையர் பணியாற்றிய சியோன் திருச்சபையில் 26 தென்னிந்திய சபைகளை சேர்ந்தவர்களும் 7 ஆங்கிலிக்கன் திருச்சபை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒருமித்து ஒருமைப்பாட்டின் பொதுவான செயல் திட்டத்தை தரங்கம்பாடி அறிக்கை என பெயரிட்டு வெளியிட்டனர். எல்லா விதமான பாரம்பரியத்தையும் பின்பற்றிய கிறிஸ்தவ மூப்பர்களும் ஒன்று கூடி தென்னிந்திய திருச்சபை என்னும் ஐக்கியத்திற்குள் 1947 செப்டம்பர் 27 வந்தனர். இந்த தூய ஆவியானவரின் வழிநடத்துதலை முன்னெடுத்து சென்றவர் பேராயர் அசரியா. ஒருமைப்பாட்டின் நாளை காணாவிடிலும் ஒருமைப்பாட்டின் சிற்பி அவரே.